இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானகி, அதுக்கு ஏதாவது பதில் கிடைச்சதா அம்மா? அது எப்படி அத்த பதில் கிடைக்காம போகும்? இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் பதில் கிடைச்சுதானே ஆகணும். அரச அன்றே கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்னு சொல்லுவாங்க. தெய்வம் நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல பதில கொடுக்கும். ஆமாங்க, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? போலி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பின்னால யார் இருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்க போயிருந்தேன். ஜானகி, பஞ்சாயத்துல உன் புருஷன் என்ன சொல்லிட்டு வந்திருக்கான்னு கேளு. என்னத்த சொல்லிட்டு வந்திருக்காரு? வர கார்த்திகை தீபத்தன்னைக்கு நிலப்பத்திரம் கைக்கு வந்தாகணும். அன்னைக்கே பூமி பூஜை நடந்தாகணும். அப்படி நடக்கலன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான். என்னங்க, எதுக்காக அவசரப்பட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்தீங்க? கொடுத்த வாக்க காப்பாத்த முடியலனா எதுக்கு உயிர் வாழணும்? கார்த்திகை தீபத்தன்னைக்கு பூஜை நடந்தே தீரும். அது சிவனோட சொத்து, அது அவன் பாத்துக்குவான். என்ன நீங்க மட்டும் வரீங்க? சிவாவும் மச்சானும் வரலையா? இல்ல பெரியப்பா, அவங்க மேல நான் பெயிலபிள் கேஸ் போட்டிருக்காங்க. வசுந்தரா ஆபீஸ்ல போய் கலாட்டா பண்ணாங்க, அவ்வளவுதானே? இல்ல நான் பெயிலபிள் கேஸ் போட என்ன இருக்கு? அவங்க 2 பேர் பாக்கெட்ல இருந்தும் போதைப் பொருள் கிடைச்சதா சொல்லி அவங்க மேல போதைப் பொருள் கேஸ் போட்டிருக்காங்க. ஐயோ, நான் பெயிலபிள்ங்கிறதுனால அவங்களுக்கு ஜாமீன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்த வசுந்தரா என்ன லேஸ் பட்டாளா? அவகிட்ட மோதுனா சும்மா விட்டுருவாளா? இப்ப பாரு, போதை பொருள் கேஸ் போட்டிருக்காங்க. இனிமே அவங்க எப்படி வெளியில வர முடியும்? அண்ணன் ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்க முடியாம நியாயம் கேட்டு போயிருக்கானுங்க. அதுக்காக போதை பொருள் கேஸ் போட்டுருவாங்களா? பாட்டி, வசுந்தராவும் புவனேஸ்வரியும் ஸ்டேஷனுக்கே வந்திருந்தாங்க. இனி பூர்வீக இடம் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சொல்லுங்க. அப்பாவையும் மாமாவையும் வெளியில விட சொல்றேன்னு சொன்னாங்க. எங்க மாமா சொன்ன மாதிரி நிலப்பத்திரத்தை நீயே கொண்டு வந்து கொடுப்ப, இவங்களை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்களை எப்படி வெளியே கொண்டு வருவீங்க? உங்களால ஜாமீனே எடுக்க முடியல. அவங்க தலையெழுத்து ஜெயிலே கிடக்கணும்னு எழுதிருக்கோம் என்னவோ. ஜாமீன்ல என்ன சித்தி? ஜாமீன்ல இந்த கேஸையே ஒண்ணும் இல்லாம பண்ணி அவங்கள வெளியில கொண்டு வர முடியும். நாங்க கொண்டு வருவோம். சித்தப்பாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. எப்படியும் அவங்கள வெளியில கொண்டு வந்துருவோம். அவ கேட்ட இடத்த கொடுக்கலன்னதும் அந்த வசுந்தரா என்னெல்லாம் பண்றா? நீ கவலைப்படாத ஐயா. அவ பண்ற அக்கிரமத்துக்கு அவளுக்கான தண்டனைய அந்த சிவனே கொடுப்பான். என்ன மாயா, என்ன யோசனையா இருக்க? பெரியப்பா எவ்வளவு கம்பீரமா இருப்பாரு. இப்போ அவரே மனசுடைஞ்சு போன மாதிரி இருக்காரு. அவர் அப்படி பார்க்கவே முடியல சீனு. நம்ம உடனே கொஞ்சம் ஏதாவது செஞ்சு ஆகணும் சீனு. ஆனா நம்ம நினைக்கிறத விடவும் வசுந்தரா ரொம்ப மோசமானவளா இருக்காளே. இவங்க அடிதடி பண்ண வருவாங்கன்னு யோசிச்சு கரெக்டா அங்க போலீஸ வர வச்சிருக்காளே. நாம நம்ம பூர்வீக நிலத்தை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு அவங்க 2 பேர் மேலயும் போதை பொருள் கேஸ் போட்டிருக்காங்க. இவங்கள காப்பாத்துற முயற்சியில இருக்கிறப்போ நம்ம இடத்த பிளாட் போட்டு வித்துடலான்னு அந்த வசுந்தரா நினைக்கிறா போல இருக்கு. இப்ப நாம என்ன பண்றது மாயா? எப்படி அப்பாவையும் மாமாவையும் வெளியில கொண்டு வரது? அதுதான் எனக்கும் புரியல சீனு. 2 பேர் மேலயும் அபாண்டமா கேஸ் போட்டு உள்ள தள்ளுற அளவுக்கு
அவங்களுக்கு அரசியல் பலமும் பணபலமும் இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டரையே பணத்தால வளைக்க முடியுது. அவங்களும் அந்த வசுந்தரா தூக்கி போடுற பணத்துக்காக தன்னுடைய கடமையை மறந்து அவ சொல்றத அப்படியே செய்றாங்க. இனி மாமாவையும் சித்தப்பாவையும் காப்பாத்துறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. நம்ம அந்த போலீஸுக்கும் வசுந்தராவுக்குமே நல்ல பதிலடி கொடுக்கணும். ஆமா மாயா, எவ்வளவு தைரியம் இருந்தா இது அத்தனையும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு நம்ம கிட்டே சவால் விடுவா. அவளுக்கு சரியான பாடம் நாம கத்து கொடுக்கணும் மாயா. அது மட்டும் இல்ல சீனு, வசுந்தராவை சரியா சிக்க வைக்கணும். அன்னைக்கு கண்டிப்பா பூமி பூஜை நடந்தே ஆகணும். எல்லாம் சரி மாயா, ஆனா அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்? சீனு, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா மாயா? ஏய் மாயா, சூப்பர் மாயா. இத மட்டும் நாம செஞ்சுட்டோம்னு வையேன், அந்த இன்ஸ்பெக்டரை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். ம், ஆமா சீனு, முதல்ல சித்தப்பாவையும் மாமாவையும் வெளியில கொண்டு வரணும். இது ஒர்க் அவுட் பண்ண நம்ம தனாவையும் கூப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே, வா. தீபத் திருநாள் அன்னைக்கு இடத்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கிற பூஜை நடத்த முடியலன்னா அன்னைக்கு ரகுராமோட உடம்புல உயிர் இருக்காது. இது அந்த சிவன் மேல சத்தியம். என்னங்க, இந்த பாலை குடிங்க. அங்க வை ஜானகி. ம். என்னங்க ரொம்ப யோசனையில இருக்கீங்க? வேற என்ன, வசுந்தரா கிட்ட இருந்து இடத்த மீட்டு கொடுப்பேன். கார்த்திகை திருநாள் அன்னைக்கு கண்டிப்பா பூமி பூஜை நடக்கும்னு உறுதியா சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு நடுவுல வசுந்தரா சிவாவையும் மச்சானியும் ஜாமீன்ல எடுக்க முடியாத அளவுக்கு கேஸ் பதிய வச்சு உள்ள தள்ளிட்டா. ஒரு பக்கம் நிலத்தை மீட்கணும், இன்னொரு பக்கம் இவங்களை வெளியில கொண்டு வரணும். யோசிச்சா ஒரு வழியும் தோணல. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு.